வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் 9க்குரிய அதை ஒன் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 8 வரை பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க படிக்கலாம். கணக்குகளின் வகைப்பாடு யாவை? கணக்குகள் எத்தனை வகையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வகைகளாக இருக்குது. கணக்கியல் விதிகள் எத்தனை வகைப்படும்? கணக்கியல் விதிகள் 3 வகைப்படும். கணக்குகள் 2, கணக்கியல் விதிகள் 3. ஆள்சார் கணக்கில் பெறுபவரை டேஸ் வைக்க வேண்டும். ஆள்சார் கணக்கில் பெறுபவரை பற்று வைக்க வேண்டும். ஓகேங்களா? ஆள்சார் கணக்கில் பெறுபவரை பற்று வைக்க வேண்டும். சொத்து கணக்கில் வரவு வைக்க வேண்டியது வெளி செல்வதை. ஓகேங்களா? ஆள்சார் கணக்கில் பெறுபவரை பற்று வைக்கணும். சொத்து கணக்கில் வரவு வைக்க வேண்டியது வெளி செல்வதை வரவு வைக்கணும். அனைத்து செலவுகளும் நட்டங்களும் வருமானங்களும் கணக்கியல் விதியில் எந்த கணக்கில் வரும்? செலவு, நட்டம், வருமானம் எல்லாமே கணக்கியல் விதியில் பெயரளவு கணக்கில் வரும். ஓகேங்களா? பெயரளவு கணக்கு. உள் வருவன பற்று, வெளி செல்வன வரவு எந்த கணக்கில் இடம்பெறும்னா சொத்து கணக்கில். ஓகேங்களா? உள் வருவனை பற்றுவை, வெளி செல்வதை வரவுவை அப்படின்றது எந்த கணக்கில் யூஸ் பண்ணோன்னா சொத்து கணக்கில். பெறுபவரை பற்று செய், தருபவரை வரவு செய் எந்த கணக்கில் இடம்பெறும்னா ஆள்சார் கணக்கில். ஓகேங்களா? அந்த 2 வேர்ட்ஸுமே முக்கியம். உள் வருவன பற்று, வெளிவருவன வரவு அப்படின்றது சொத்து கணக்கு. பெறுபவரை பற்று செய், தருபவரை வரவு செய்ன்றது ஆள்சார் கணக்கு. ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது வரவு வைக்க வேண்டியது முதல் கணக்கு. இப்போ தொடங்குறோன்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன அதில் வரவு வைக்கணும்? முதல் கணக்கு. ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது வரவு வைக்க வேண்டியது முதல் கணக்கில். கூலி வியாபார கணக்கில் எங்கு தோன்றும்? கூலி வியாபார கணக்கில் பற்றில் தோன்றும். ஓகேங்களா? கூலி வியாபார கணக்கில் பற்றில் தோன்றும். நெக்ஸ்ட்டு விற்பனை வியாபார கணக்கில் எங்கு தோன்றும்? விற்பனை வியாபார கணக்கில் வரவில் தோன்றும். ஓகேங்களா? கூலி பற்று, விற்பனை வரவு. கூற்று 1. வியாபார கணக்கின் தலைப்பு கணக்காண்டு முழுவதற்கும் உரிய விற்பனை மற்றும் விற்ற சரக்கின் அடக்க விலையை வெளிப்படுத்துவதால் முடிவடையும் ஆண்டிற்குரிய என்ற வார்த்தைகளை உள்ளடக்கியது. வியாபார கணக்கின் வேறுபாட்டு தொகை மொத்த லாபமாகவோ அல்லது மொத்த நட்டமாகவோ இருக்கும். இந்த கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியான கூற்றுகள் தான். ஸோ நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நிகர லாபம் நிகர நட்டம் தோன்றுவது லாப நட்ட கணக்கு. நிகர லாபம் நிகர நட்டம் தோன்றுவது லாப நட்ட கணக்கு. கணக்கியலில் வியாபார செலவுகள் லாப நட்ட கணக்கில் வரும். கணக்கியலில் வியாபார செலவுகள் லாப நட்ட கணக்கில் வரும். நெக்ஸ்ட்டு 4312 பொறுத்துக்கக்கூடிய ஆன்சர். விற்பனை அதிகம்னா மொத்த நட்டம், விற்பனை குறைவுனா மொத்த லாபம். இறக்குமதி வரி அப்படின்றது வரவு, விற்பனை அப்படின்றது பற்று. ஓகேங்களா? 4312 தான் ஆன்சர். விற்பனை அதிகம் மொத்த நட்டம், விற்பனை குறைவு மொத்த லாபம், இறக்குமதி வரி வரவு, விற்பனை பற்று. நெக்ஸ்ட்டு கூற்று மொத்த லாபம் ஈக்குவல் டு விற்பனை மைனஸ் விற்ற சரக்கின் அடக்க விலை. விற்ற சரக்கின் அடக்க விலை ஈக்குவல் டு தொடக்க சரக்கிருப்பு ப்ளஸ் நிகர கொள்முதல் ப்ளஸ் உற்பத்தி செய்த பொருளின் அடக்க விலை ப்ளஸ் நேரடி செலவுகள் மைனஸ் இறுதி சரக்கிருப்பு. இது ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். கூற்று 1, 2 இரண்டுமே சரி. அந்த 2 ஈக்குவேஷனுமே சரியானது தான். கடனாளிகள் நிறுவனத்திற்கு சொத்து ஆகும். கடனாளிகள் அப்படின்றது ஒரு நிறுவனத்தோடைய சொத்து. ஓகேங்களா? ஆமாம். உள்ளேற்றி செலவு டேஸ் செலவு என்பதாகும்னா நேரடி செலவு. உள்ளேற்றி அப்படி செலவுன்றது நேரடி செலவு ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நேரடி செலவுகள் டேஸ் கணக்கில் இடம்பெறாதுன்னா லாப நட்ட கணக்கில் இடம்பெறாது. பெறாதா பெருமான்றதையும் பார்த்துக்கோங்க ரீட் பண்ணுறப்போ. நேரடி செலவுகள் எந்த கணக்கில் இடம்பெறாதுன்னா லாப நட்ட கணக்கில் இடம்பெறாது. கணக்கியல் அறிக்கையானது ஒரு நிறுவனத்தின் கணக்கேடுகளில் இருந்து பெறப்பட்ட கணக்கியல் தொகுப்பு ஆகும். கணக்கியல் அறிக்கையானது ஒரு நிறுவனத்தோட கணக்கேடுகளிலிருந்து பெறப்பட்ட கணக்கியல் தொகுப்பு ஆகும். கணக்கியல் அறிக்கைகளை எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம்னா 2 வகையாக வகைப்படுத்தலாம். கணக்கியல் அறிக்கைகளை 2 வகையாக வகைப்படுத்தலாம். வழக்கமான கணக்கியல் அறிக்கைகள் தவிர பயனரின் தேவைக்கேற்க தயாரிக்கப்படும் அறிக்கை குறிப்பிட்ட நோக்க அறிக்கை எனப்படும். வழக்கமான கணக்கியல் அறிக்கைகள் தவிர பயனரின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் அறிக்கை குறிப்பிட்ட நோக்க அறிக்கை எனப்படும். கணினிமய கணக்கியல் முறையின் பயன்பாடுகள் கணக்கேடு பராமரித்தல், சரக்கிருப்பு மேலாண்மை, சம்பள பட்டியல் தயாரித்தல், அறிக்கை உருவாக்குதல், வரி விதிப்பு,
இது வந்து ஒரு கூற்று. செகண்ட் கூற்று, தானியங்கும் கணக்கியல் என்பது கணக்கியல் மென்பொருள் உதவியுடன் கணக்கேடுகளை உடனடியாக பராமரிக்கும் அணுகுமுறையாகும். ஸோ இதுலையுமே கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. வழக்கமான கணக்கியல் அறிக்கையில் இல்லாதது எது? வழக்கமான கணக்கியல் அறிக்கையில் இல்லாதது வியாபார கணக்கு. வழக்கமான கணக்கியல் அறிக்கையில் இல்லாதது வியாபார கணக்கு. மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது மேலாண்மையின் அனைத்து நிலைகளிலும் முடிவெடுப்பதற்கு தேவையான தகவல் அளிக்கும் ஒரு முறையாகும். மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது மேலாண்மையின் அனைத்து நிலைகளிலும் முடிவெடுப்பதற்கு தேவையான தகவல் அளிக்கும் ஒரு முறையாகும். கணக்கியல் தகவல் அமைப்பு நிதியியல் தரவுகள் சேகரித்து அதை செயலாக்க பெற செய்து பயனர்களுக்கு தகவலாக அளிக்கிறது. கணக்கியல் தகவல் அமைப்பு நிதியியல் தரவுகளை சேகரித்து அதை செயலாக்கம் பெற செய்து பயனர்களுக்கு தகவலாக அளிக்கிறது. நெக்ஸ்ட்டு, தகவல் அளிப்பதற்கு டேஸ்க்கான தரவு கணக்கியல் தகவல் அமைப்பிற்கு தேவைப்படுகிறதுனா உற்பத்தி, சந்தையிடுதல், மனிதவளம். ஓகேங்களா, உற்பத்தி, சந்தையிடுதல், மனிதவளத்துக்கான தரவு கணக்கியல் தகவல் அமைப்பிற்கு தேவைப்படுகிறது. டேஸ் மிகவும் பரவலாக பயன்படுத்தும் நிதியியல் கணக்கியல் மென்பொருளில் ஒன்று. டேஸ் மிகவும் பரவலாக பயன்படுத்தும் நிதியியல் கணக்கியல் மென்பொருட்களில் ஒன்றுனா டேலி ERR. ஓகேங்களா, டேலி ERRன்றது நிதியியல் கணக்கியலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப ஃபேமஸான மென்பொருள். ஓகேங்களா, டேலி ERR. கூயட்டடல் டேஸ் நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது. கூயட்டடல் அப்படின்றது எந்த நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறதுனா வியாபாரம் மற்றும் தொழில் நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது. 2009 டேலி சொல்யூஷன் டேஸ் என்னும் மென்பொருளை அறிமுகம் செய்தது. 2009 டேலி சொல்யூஷன் அப்படின்றது எந்த வகையான மென்பொருளை அறிமுகம் செய்ததுன்னா டேலி ERP9. ஓகேங்களா, டேலி ERP9 அப்படின்ற ஒரு மென்பொருளை வந்து 2009 டேலி சொல்யூஷன் அப்படின்றது அறிமுகம் செய்தது. டேலி ERP9 மென்பொருள் டேஸ் மேலாண்மைக்கு தீர்வு அளிக்கிறது. டேலி ERP9 இந்த மென்பொருள் எந்த மேலாண்மைக்கு தீர்வு அளிக்கிறதுனா வணிக மேலாண்மைக்கு தீர்வு அளிக்கிறது. என்ன மேலாண்மை? வணிக மேலாண்மை. ஓகே, நம்ம 9th யூனிட்டில் வந்து 30 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நம்ம டெய்லி ஆன்லைன் கிளாஸஸில் யூஸ் பண்ணுற PDF வந்து ஃப்ரீயாகவே டெலிவர் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.